இந்த உலகத்துல மனுஷர்களுடைய அக்கறை இருக்கணும்னா, பெற்றோர்களுடைய அக்கறை இருக்கணும்னா அதுக்கு தக்க நிறைய இருக்கணும். காசு பணம் இருக்கணும், அவங்க மூலமா பலன் இருக்கணும், அப்படின்னாதான் அக்கறை வெளிப்படும். ஆனா நம்ம ஆண்டவருடைய அக்கறை ஒரு விதவையின் மேல இருந்துச்சு, விதவையினுடைய பிள்ளையின் மேல இருந்துச்சு, எலியா தீர்க்கதரிசியின் மேல இருந்துச்சு, விதவையினுடைய வீட்டார் மேல இருந்துச்சு. அவங்கள ஒருவரும் மரித்து போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கைப்பிடி மாவையும் கலசத்துல இருக்கிற எண்ணெயும் தன் கையில பிடிச்சுக்கிட்டாரு. தன் கையில பிடிச்சு 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 அது குறைஞ்சிடாம, அது செலவழிஞ்சு போகாம, அந்த பஞ்சம் முடிகிற வரைக்கும் தன் கரத்துல பிடிச்சு நடத்தினாரு. ஒரு கைப்பிடி மாவை, கலசத்துல இருந்த கொஞ்சம் எண்ணெய தன் கையில பிடிச்சு நடத்தினாரு. அந்த தெய்வம் தாங்க நீங்க ஆராதிக்கிற, நான் ஆராதிக்கிற தெய்வம். கண்டிப்பா அவர் கரத்துல பிடிச்சு உங்களை நடத்துவாரு. அவர் எலியாவின் தேவனாயிருக்கிறாரு, அவர் எலியாவின் தேவனாயிருக்கிறாரு, அவர் எலியாவின் தேவனாயிருக்கிறாரு. நம்புறீங்களா? உங்க மேல மட்டும் அவருடைய அருள், அவருடைய கிருபை வெளிப்படுகிறது, மகிமை வெளிப்படுகிறது. புதிய அபிஷேகத்தை இந்த வாலிப பிள்ளைகள் மேல ஊற்றுகிறார் ஆண்டவர், வாலிபர்கள் மேல ஊற்றுகிறாரு. தம்பி, நம்ம ஆண்டவர் நீங்க எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கிறவர். நீங்க ஆண்டவர் மேல உள்ள அன்பை ஒரு மரக்கால் அளவு நீங்கள் வைத்து அன்பு கூறுகிறீங்கன்னா, அவர் ஒரு நாளியை எடுத்து உங்க மேல அன்பு கூற மாட்டாரு. அதை விட பெருசானதை வச்சு உங்களுக்கு அந்த அளந்து கொடுப்பாரு.